அனிஷா, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து கோலா உருண்டை குழம்பு. இது நம்ம வந்து பருப்புலையும் செய்யலாம், சிக்கன்லையும் செய்யலாம், மட்டன்லையும் செய்யலாம், இறால்லையும் செய்யலாம். இன்னைக்கு நீ எதில் செய்ய போகிற? பருப்பில். வெஜிடபிள் கோலா உருண்டை. மடியோ இது என்னது? எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு வெந்தயமும் ஜீரகமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது கூட 2 பச்சை மிளகாய். ஓகே, போடு. மூஞ்சி கஞ்சில் அடிச்சிட போகுது. ஒரு பெரிய வெங்காயம். அடுத்து எனக்கு என்ன வடை சுடுறியா? ஒரு 5-6 பூண்டு பல் தட்டி வச்ச பூண்டு பல் நல்லா வதக்கிடுங்க. இங்கே என்ன மீதி ஜாமான்லாம் காணுங்க. என்னட்ட காணா? நீ எடுத்து வச்சாதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருக்கா? பாதி வேலை அரைக்குற வேலை தான். மல்லித்தூள். அவ்வளோதானே? வெங்காயம் நல்லா வதங்கணுமா? அதுக்கு கோழி குஞ்சுக்கு தண்ணி வச்சிடலாம்ல. இங்கே பாருங்க. போய் தண்ணி வச்சியா? வைக்கல எண்ணம். இந்த 3 கோழி குஞ்சு கடையில் வாங்கினது. இது சைக்கிளில் தள்ளிட்டு வருவாங்கல்ல, பைக்கில், அதில் வாங்கினது. 6 இது வாங்கினது, 3 செத்து போச்சு. 6 குஞ்சு 100 ரூபாயா? 6 குஞ்சு 100 ரூபாயா இல்லை 3 குஞ்சு 100 ரூபாயா? 6 குஞ்சு 100 ரூபாய். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது வேகட்டும். வேறு என்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக செஞ்சுருவோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. என்னடி வதக்கி முடிச்சிட்டு கருவேப்பிலையை போடுறேன். வதக்கியே முடிக்கிறீங்க, இன்னும் தக்காளியில் வதங்கவே இல்லை. அப்புறம் நம்ம பருப்பு 100 பருப்பு வந்து கடலைப்பருப்பு, 150 உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும். துவரம்பருப்பு 150, கடலைப்பருப்பு 100. இது 2ஐயும் சேர்த்து நல்லா ஊற வச்சு 1/2 மணி நேரம் அரைச்சி வச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் கீரை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, உப்பு. அதில் தான் உப்பு போட்டிருக்கியா? அதில் உப்பு போட்டிருக்கீங்க. உருண்டையில் வேணும்ல, உருண்டை சாப்பிடையில் உப்பு வேண்டாம். இது கூட காஞ்ச மிளகாவும் போட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் கோலா உருண்டை குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். கிட்டவே வர முடியல, நெடி ஏறுது இப்படி. பச்சை மிளகா வடை. வேற என்ன, அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? தர்ணீஸ் தியாவுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விடட்டும். வெளியில எல்லாம் ட்ராவல் விளாக் போவோம். திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். லீவ் விட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அவங்க அம்மாட சொல்லி கேட்பாரு. என்னன்னு? பிள்ளைங்கள வந்து எங்கள் அத்தை கூட்டிகிட்டு போகிறேன். 14ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போமான்னு சொல்லி 17ஆம் தேதியிலேருந்து லீவு. அது வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. தியா போக மாட்டேன்ட்டா. தர்ணீஸ் மட்டும் போகிறேன்னு இருக்கான். ஆமாம், தியா ஒன்றும் போக மாட்டேன். நான் எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன். எங்கள் அம்மா எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இருக்கேன். தர்ணீஸ் சின்ன பிள்ளையிலேருந்து அப்பையோட இருந்தவர். அதனால அவர் ஈஸியாக போயிடுவார். எங்களையெல்லாம் விட்டுட்டு அவங்கள்ட்ட தான் நம்ம நாள் இருந்தோம். 2வது படிக்கிறப்ப தான் நாங்கள் வந்தோம். 3வது 1வது 2வது அவங்கள்ட்ட தான். அவங்க தான் அங்கே படிக்க வைக்கணும். கோழி குஞ்சுக்கு கொஞ்சம் தண்ணியை வை நிஷா. வச்சுன்னு கட்டிட்டு கிடக்கு. இப்போ தான் வச்சேன். அது கத்திக்கிட்டே தான் இருக்கும் நைட்டும் பகலுமா. குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி போடும் கொஞ்சமாக. வெயிலுக்கே காரம் சேர்க்கவே கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள்,
அப்புறம் நம்ம கரைச்ச புளி, ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளி. புளி கரைச்சது. இப்போ இதெல்லாம் வந்து கொதிச்சு வந்தால் தான் உருண்டையை போடணும். அடுத்தது நிஷா வடை. டைம் ஆயிடுச்சு போல இருக்கா ஸ்கூலுக்கு. மணி 11:45. பிள்ளைங்க இல்லைன்னா வீடே ஓன்னு கிடக்கு, இருந்தால் ஒரே ஓன்னு கிடக்கு. இந்த மாதிரியே இருக்கும். என்ன அப்படிதான். சனி நாள் 2 நாள் லீவு பாடே எங்களுக்கு. ஐயோ அப்பா எப்படா போவோன்னு இருக்கு லீவ் விட்டாங்கன்னா. பத்தாவதுக்கு அடுத்த வாரம் கத்திக்கிட்டு இருக்கோம், அங்கிட்ட ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் 3 நாள் லீவு. சனி ஞாயிறு திங்கள் லீவுன்னு நினைக்கிறேன். வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு. இந்த மாசம் மட்டும் 3 நாள் லீவ் வருது. வெள்ளிக்கிழமை லீவ் வந்துச்சு. எதுக்கு வெள்ளிக்கிழமை வந்துச்சு? புனித வெள்ளி. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்துச்சு. கொஞ்சம் திக்காக வை. பா 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 போயிட்டு ஓடிடுச்சு. அடுத்தது கொதி வரணும். கொதிச்சாதானே உருண்டையா போடப்போம். ஓகே, கொதிக்காம பார்ப்போமா? தேங்காய் ஊற்றிடும். தேங்காய் ஊற்றணுமா? என்ன அது கொஞ்சோண்டு போட்டோன்னா அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. இது மட்டும் ஆளுக்கிட்டே இருக்கும். எங்கே போகிறோமோ அங்கே வந்து நம்ம கூடயே. இது ரெண்டும் சோனாலி குஞ்சு. இது ரெண்டும் நம்மளது தாங்க. தேங்காய் நானும் சொல்லுவாங்க. இதுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் வாங்கிட்டேன். கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு வாங்கினது வீரகுறிச்சி சர்ச்சில். வெறும் 100 ரூபாய்க்கு 2 குஞ்சு வாங்க. 200 ரூபாய்க்கு 2 குஞ்சா? ஒரு குஞ்சு 100 ரூபான்னு வாங்கினோம். இப்போ பாருங்கள், டிசம்பர் மாதம் வாங்கினது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இது ஏப்ரல். 4 மாதம் ஆகுது. 4 மாதத்தில் எப்படி நல்லா வளர்ந்துருக்கும். இப்போ நம்ம அது கொதி வரவங்களே இந்த உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சாதான் அந்த உருண்டையை நம்ம வந்து உள்ளே போடணும். உருண்டையெல்லாம் பிடிச்சி வை, கொதிக்கட்டும், அப்புறமா பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக நம்ம கோலா உருண்டை குழம்பு கொதிச்சு நல்லா கொதிக்குது. நல்லா நம்ம வந்து அந்த உருண்டையை உள்ளே இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? 10 நிமிஷம் கொதிச்சா. 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே சும்மா தள்ளன்னு கொதிக்குது பாருங்கள். ஓகே, வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக நான்வெஜ் வீடியோலாம் போடுவோம் சனி ஞாயிறில். ஓகே, பாய். வேறு என்ன நிஷா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.